சிம்மராசி நண்பர்களுக்கு மெயினாக சொல்லணும்னா இன்னைக்கு டேட் வரைக்கும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நரகம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். ராசி லக்னத்தில் கேது இருக்கிற வரைக்கும் சித்திரவதை டு த கோர். நிறைய பேருக்கு வீட்டில் குழந்தை பிராப்தம் மெயினாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 மாதத்தில் குழந்தை கன்சீவ் ஆகும். இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். 4 மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இதுவரை நீங்கள் கண்டிடாத பணத்தை கண்டிப்பாக காண்பீர்கள். அவ்வளோ பணம் வரும். குரு கேது சூரியனுடைய ஸ்தானத்துல காலபுருஷனுக்கு பஞ்சமஸ்தானத்துல வரும் பொழுது மூதாதியர்களுடைய செய்திருக்கக்கூடிய புண்ணியத்தினால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படுது. இந்த பராபவ ஆண்டு சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்மராசி நண்பர்களுக்கு மெயினாக சொல்லணும்னா இன்னைக்கு டேட் வரைக்கும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நரகம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். ராசி லக்னத்தில் கேது இருக்கிற வரைக்கும் சித்திரவதை டு த கோர். அதாவது உள்ளே இருக்கிறது வெளியே சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வீட்டில் வந்து பாதி நாள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கே சுற்றுவாங்க. ஒரு சில பேரோட வீட்டில் அதாவது எவங்கிட்ட எதை சொன்னால் அவன் எப்படி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவானோ, எவங்கிட்ட எதை சொல்கிறதுனே தெரியாது. அழுகிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகளில் தான் உண்மையாக சிம்மம் இருக்குன்னு சொல்லுவோம். சிம்மத்தில் பிறந்த பல பேருக்கு கெட்ட பேர் வந்து ஆல்ரெடி போயிருக்கும். நிறைய பேருக்கு முடி கொட்டும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், மனம் ரீதியாக, உளவியல் ரீதியாக ஒரு விதமான சைக்காலஜிக்கல் டிஸார்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம். டு த கோர் இப்போ நிலைமைக்கு இருக்கிறது சிம்மம். ஆனால் உண்மை என்னென்னா அதில் முக்கியமான 2 நட்சத்திரங்களுக்கு இதிலிருந்து விமோச்சனம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஜாக்பாட் 2026 பராபவ ஆண்டு, அதாவது தமிழ் புத்தாண்டில் நற்செய்தி என்னென்னா மெயினாக இந்த 2 நட்சத்திரங்கள் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ இன்னி கொஞ்சம் இருக்குது. டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொன்னால் மக நட்சத்திரக்காரங்க. ஆனால் விரயத்தில் குரு வர்றான், லாபத்தில் குரு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் பிஃபோர் ஜூன் உங்களுக்கு ஜாக்பாட், பிஃபோர் ஜூன் உங்களுக்கு அவார்டு, பிஃபோர் ஜூன் உங்களுக்கு கல்யாணம், பிஃபோர் ஜூன் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஜூனுக்கு முன்னாடின்னு நம்ம பேசுகிறது ஏப்ரல், மே, ஜூன் 2 மாதம் தான். இந்த 2 மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் தாராளமாக நடக்கும். அதுக்கப்புறம் நடக்கும் சுபகாரியங்களுக்கு செலவு ஏற்படும். ஃபஸ்ட்டு வீடு மாற்றுவீங்க, இல்லை கார் மாற்றுவீங்க. நிறைய பேர் ஊரையே மாற்றிடுவீங்க. இந்த இடமே வேண்டாம், இந்த தண்ணியில் இனிமேல் நான் வேறு தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி நடக்கும். நிறைய பேர் ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் யூரோப் போய் செட்டில் ஆவீங்க. நிறைய பேருக்கு லண்டன் போகக்கூடிய வாய்ப்புகள். சூரியன் ஸ்டார் கனெக்ட் ஆச்சுன்னா லண்டன். ஏன்னா 200 ஆண்டு காலம் நம்மளை முழுக்க ஆண்டக்கூடிய ஒரு ஸ்தானமே பார்த்தீங்கன்னா யூகே தான், லண்டன்காரன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு சூரியன் பலமாக இருந்தால் தான் நமக்கு முடியும். அப்போ நமக்கு சூரியன் நல்லா இருந்தால் நம்ம போய் அவனை ஆடக்கூடிய வாய்ப்பு, அவன் நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் யூகே போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. நிறைய சங்கடங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றீங்க, நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றீங்க. முடி கொட்டுறது, அரிப்பு, சொரியறது, ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாமே பொதுவாக ஏகப்பட்ட பேர் சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கியாட்டிகா நர்வ் ப்ராப்ளம் இருக்கும். சிறு நரம்புகள் பாதிக்கப்படுவது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? லோவர் அப்டாமன், L4, L5 அங்கேருந்து ஆரம்பித்து கால் முழுக்க, ஒரு வலது கால் முழுக்க இருக்கிறது, இல்லைன்னா இடது கால் முழுக்க இருக்குது. இதெல்லாம் சரியாக போயிடும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து இந்த கண்டிப்பாக வெளியே வருவீங்கிறது உண்மை. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க. ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக ஒரு சில காரியங்கள்லாம் அப்படியே லட்டு மாதிரி உட்கார வைப்போம். எப்போ? ஜூனுக்கு அப்புறம். ஜூனுக்கு முன்னாடி எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். அப்படி நடக்கிறங்கிற பட்சத்தில் ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு வீட்டில் குழந்தை பிராப்தம் மெயினாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 மாதத்தில் குழந்தை கன்சீவ் ஆவாங்க. இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். 4 மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த 4 மாதம் இதுவரை நீங்கள் கண்டிடாத பணத்தை கண்டிப்பாக காண்பீர்கள். அவ்வளோ பணம் வரும். குரு கேது சூரியனுடைய ஸ்தானத்தில் காலபுருஷனுக்கு பஞ்சமஸ்தானத்தில் வரும் பொழுது மூதாதியர்களுடைய செய்திருக்கக்கூடிய புண்ணியத்தினால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருசாக ஒரு லேண்டோ இல்லை வீடோ விற்று பணம் வரப்போகுது இல்லையா? வீட்டில் பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்ததுன்னா அதன் மூலியமாக உங்களுக்கு பணம் இல்லையா? டிவோர்ஸ் கேஸ் ஓடிட்டு இருந்ததுன்னா அதில் செட்டில்மெண்ட்டு எந்த மூலியமாக எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. மொத்தம் பணம் கன்ஃபார்மாக வரும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 மாதத்தில் குரு எப்போ உங்கள் ராசி லக்னத்தை டச் பண்ணுறானோ, மக நட்சத்திரத்துக்கு வந்து ரெட்ரோகிரேட் மோஷனில் ரிட்டர்ன் போகிறோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும். நிறைய பேருக்கு மன
வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள், இது எல்லாத்துலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வருவீங்க. இன்னொன்று கரெக்டாக 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை ஜூன் வரைக்கும் இருக்கிறதுனால மனைவி மூலியமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை பாதிப்பு, மனைவிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை பாதிப்பு, அல்லது கணவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, இல்லை அவர்னால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிற மாதிரி கப்புன்னு அடங்கிரும். இனிமேல் சத்தமே கிடையாது, சத்தம் போடுவே நீ அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருவீங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் சிம்மத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு அரசு கட்டிடங்கள் பக்கத்தில் வீடு அமையும், அரசு கட்டிடங்கள் பக்கத்தில் ஒரு நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம், கோவில் இருக்கும் பக்கத்தில், மெயினாக விநாயகர் கோவில், அதில் ராஜகணபதி, இப்படி இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அமையக்கூடிய பிராப்தம் இருக்குது. ஸோ ஓவராலாகவே வந்து சிம்மத்துக்கு பல கஷ்டங்கள்லேருந்து கண்டிப்பாக வெளியே வர்றீங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய சமாதானம். மெயினான 2 நட்சத்திரங்கள், பூர நட்சத்திரமும் உத்தர நட்சத்திரமும் படாத கஷ்டம் கிடையாது. இட்ஸ் ஆல் ஓவர், ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஸ்தானம் இருக்குது. மக நட்சத்திரக்காரங்களுக்கு கோவில்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை பண்ணாலும் மக நட்சத்திரத்தை பற்றி அதிகமாக பேசல. ஏன்னா அங்கே கேது இனி அங்கே தான் இருக்கான். உங்களுக்கான சொல்யூஷன் தெரியுமா? 18 நாட்களுக்கு ஒரு தடவை ஹேர் கட் பண்ணுங்க. ஜென்ஸ்கார், லேடிஸாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை திருப்பதி போய் பூ முடி கொடுத்துட்டு வாங்க. இன்னொன்று, சிம்மராசியில் பிறந்தவங்க திருப்பதி போகக்கூடாதுன்னு ஒரு புதுசாக ஒரு உதாரணம் விட்டுருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து பிரத்யக்ஷ ஸ்வரூபம். பெருமாளை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பெருமாளை பார்த்து வந்தோன்னா உள்ளே என்ன பிரச்சனை இருக்கோ அது வெளியே வரும். வந்ததுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகும். மாற்றம் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதனால சேஷாச்சலம், ரிஷபாச்சலம் எப்படி சொன்னாலும் சரி, அவர் தான் நமக்கு அருணாச்சலம். அதனால வந்து பெருமாளை பார்த்துட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். யாரு? மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. பூர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பல பிரச்சனை ஆல்ரெடி முடிஞ்சதுன்னு நானே சொல்லிட்டேன். உங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மெயினாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் முடிஞ்சுது. குழந்தை பிராப்தத்துலேருந்து பெருசாக பணம் வரதுலேருந்து எல்லாமே அப்படியே உங்களுக்கு அடுக்கடுக்காக நடக்கும். ஸோ இட்ஸ் அ க்ளோரி அப்படின்னு சொல்லலாம். உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு யார் இருக்காங்கன்னா பசங்களுக்கு நீட் சீட் கிடைக்கிறது. மெயினாக பூர நட்சத்திரக்காரங்களுடைய வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா மெடிசன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சீட்டு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் ஆகலைன்னா இப்போ செகண்ட் அட்டம் கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு தொழில் அபிவிருத்தி அடையும். நிறைய பேருக்கு அங்கே வெளியூரில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பிராப்தம்ங்கிற மாதிரி ஓவராலாகவே ஒரு கிராண்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், மனசங்கடங்கள் வெளியே போச்சு, மனசாந்தியாக இருக்கேன், ஹெல்த் நல்லா இருக்குன்னு சொன்னாவே அதுதான் உண்மையான பிளெஸிங். கடவுளுடைய அனுகிரகம் எப்பன்னா when you are really fit, hale and healthy, அப்போ தான் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லலாம், உங்களுக்கு அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். அதில் மெயினாக சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 100க்கு 100, சென்டம் 100%. அக்டோபருக்கு அப்புறம் கொண்டாட்டம் தான், அந்தளவுக்கு நல்லா இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அதுவுமே 80% இருக்குது. ஸோ அதனால் சிம்மராசியில் பிறந்த பல பேருக்கு நன்மைகள் நிறைய நடக்கும், தைரியமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் கடவுளோட அனுகிரகம் பெறத்துக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஆஞ்சநேயர் தான். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகின்மத ராம தூத கிருபா சிந்து மத் காரியம் சாதக பிரபு. அவ்வளோதான். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த ராமனே ஆஞ்சநேயரை கொடுத்து கம்முன்னு உட்காந்துட்டார். அவர் போய் சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டார். அதனால ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை காத்தால கரெக்டாக 6 to 7 போய் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வர்றது. வெத்தலை மாலை போட்டாங்கன்னா இருக்குது, அப்படி இல்லைன்னா 2 வெத்தலை கொண்டு போய் சுவாமி கொடுத்து வணங்கிட்டு அந்த வெத்தலை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது, இல்லை முடிஞ்சால் சாப்பிட்றது. சூப்பர் மாற்றத்தை கொடுப்போம். நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கும்.